ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய பிதாவாகிய யாவே தேவனாலும் அவருடைய குமாரன் நமது அன்பு ஆண்டவருமாகிய யாசுவா மேசியானாலும் நம் ஒவ்வொருவரும் கிருபையும் சமாதானமும் சத்தியத்தோடு கூட அன்பும் பூரணமாய் விளங்குவதாக. இந்த நாளிலே நாம் தியானத்திற்காக சங்கீதங்களின் புஸ்தகம் 89ஆம் சங்கீதம் 19ஆம் வசனத்திலிருந்து வாசிட்டே வாங்க. 19-37 வரைக்கும். 89ஆம் சங்கீதம் 19 37 வரைக்கும் வாசிங்க. பக்கம் 726. அப்பொழுது நீர் உம்முடைய பக்தனுக்கு தரிசனமாகி சகாயம் செய்யத்தக்க சக்தியை ஒரு சௌரியவான் மேல் வைத்து தனத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவனை உயர்த்தினேன். என் தாசனாகி தாவீதை கண்டுபிடித்தேன். என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன். என் கை அவனோடே உறுதியாயிருக்கும். என் புயம் அவனை பலப்படுத்தும். சத்துரு அவனை நெருக்குவதில்லை. நியாயக்கேட்டின் மகன் அவனை ஒடுக்குவதில்லை. அவன் சத்துருக்களை அவனுக்கு முன்பாக மடங்கடித்து அவனை பகைக்கிறவர்களை வெட்டுவேன். என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும். என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும். அவன் கையை சமுத்திரத்தின் மேலும் அவன் வலது கரத்தை ஆறுகள் மேலும் ஆளும்படி வைத்தேன். அவன் என்னை நோக்கி, நீர் என் பிதா, என் தேவன், என் ரட்சிப்பின் கண்மலை என்று சொல்லுவான். நான் அவனை எனக்கு முதற் பேரானவனும் பூமியின் ராஜாக்களை பார்க்கிலும் மகா உயர்ந்தவனுமாக்குவேன். என் கிருபையை என்றென்றைக்கும் அவனுக்காக காப்பேன். என் உடன்படிக்கை அவனுக்காக உறுதிப்படுத்தப்படும். அவன் சந்ததி என்றென்றைக்கும் நிலைத்திருக்கவும் அவன் ராஜாசனும் வானங்களுள்ள மட்டும் நிலை நிற்கவும் செய்வேன். அவன் பிள்ளைகள் என் நியாயங்களின்படி நடவாமல் என் வேதத்தை விட்டு விலகி என் கட்டளைகளை கை கொள்ளாமல் என் நியமங்களை மீறி நடந்தால் அவர்கள் மீறுதலை இல்லாற்றினாலும் அவர்கள் அக்கிரமத்தை வாதிகளினாலும் தண்டிப்பேன். ஆனாலும் என் கிருபையை அவனை விட்டு விலக்காமலும் என் உண்மையில் பிசகாமலும் இருப்பேன். என் உடன்படிக்கையை மீறாமலும் என் உதடுகள் விளக்கினதை மாற்றாமலும் இருப்பேன். ஒரு விசை என் பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிட்டேன். தாவீதுக்கு நான் போய் சொல்லேன். அவன் சந்ததி என்றென்றைக்கும் இருக்கும். அவன் சிங்காசனம் சூரியனை போல எனக்கு முன்பாக நிலைநிற்கும். சந்திரனை போல அது என்றென்றைக்கும் உறுதியாயும் ஆகாய மண்டலத்து சாட்சியை போல் உண்மையாயும் இருக்கும் என்று விளம்பினீர். சேலா. ஆமென். ஆமென். சரி, இது யாருக்கிட்ட சொல்றாப்ல? யாவே தேவன் தாவீதுக்கு சொல்றாப்புல. இது பின்முகம் எல்லாமே யாஸ்பா மேசியாவை குறித்தது. வேற யார் சொல்ல போறீங்க? எவ்வளவு தடவை வாசிச்சிருப்பீங்க? நிறைய தடவை வாசிச்சிருப்பீங்கல்ல? யாருக்கு சொல்றாங்க? என்ன சொல்றாங்க? சொல்றது சோழமண்டலம் கூட சொன்ன மாதிரி இருக்கும். ஆனா ஆண்டவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. மறைவா சொல்றது ஸ்பிரிச்சுவலா அவருடைய குமாரனை பத்தி அப்படியே சொல்றாங்க. இந்த பகுதியை நாம கூர்ந்து கவனிச்சாதான் பரிசுத்தாவின் ஒத்தாசையோடு இந்த காரியங்களை விளங்கிக் கொள்ள முடியும். அழகான ஒரு அன்ஃபோல்டிங் தேவன் பரிசுத்தாவி கொண்டு நமக்கு பண்ணுகிறார். இங்க சொல்ல காரியங்கள் இது தாவீதுக்கு தேவன் சொன்னார். யாருக்கு சொன்னாரு? தாவீதின் சந்ததியை பத்தி சொல்றார். என்ன சொல்றாரு? என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன். என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன். எதுக்காக கண்டுபிடிச்சாரு தாவீதை?
எங்க வசனம் அது சொன்னது? 20. எதுக்காக தாவீதை கண்டுபிடிச்சாரு? ராஜாவும் அதிபதியாக என் இதயத்துக்கு ஏற்றபடி அதுதான் இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை தேவன் தன்னுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை அங்கே ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். தாவீது எங்க இருந்தாரு? ஆடுகளின் பின்னே ஆடுகளின் பின்னே நடந்த அவரை அழைக்கிறார். என் ஜனத்தை நீ மேய்க்கும்படி, நீ ஆடுகளை மேய்க்கும்படி இல்ல, என் ஜனத்தை மேய்க்கும்படி, என் ஜனத்தின் மீது நீ அதிபதியா இருக்கும்படி உன்னை அபிஷேகம் பண்ணினேன், உன்னை அழைத்தேன்றார். அப்போ இந்த தாவீதுக்கு என்ன சொல்றாரு? அவர் பக்தனுக்கு தரிசனமாகி சகாயம் செய்யத்தக்க சக்தியை ஒரு தௌரியவான் மேல் வைத்து ஜனத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவனை உயர்த்தினேன். பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ண நிறைய காரியங்களை சொல்றாரு. என் கை அவனோடு உறுதியா இருக்கும், இதெல்லாம் சொல்லிட்டு என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும், என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும். சொன்ன வரப்ப இது தாவீதை பத்தி தானே சொல்லணும். தாவீதை பத்தி தானே ஒருத்தர் சொல்லிட்டு வர்றாரு. சொல்றாரா இல்லையா? ஆமா. நேர 25வது பாக்குறோம். என்ன பாக்குறோம்? அவன் கையை சமுத்திரத்தின் மேலும் அவன் வலது கரத்தை ஆறுகள் மேலும் ஆளும்படி வைப்பேன். அவன் என்னை நோக்கி நீர் என் பிதா, என் தேவன், என் ரட்சிப்பின் கண்மலை என்று சொல்லுவான். நான் அவனை எனக்கு முதற் பேரானவனும் பூமியின் ராஜாக்களை பார்க்கிலும் மகா உயர்ந்தவனுமாக்குவேன். யாரு சொல்றாரு? என் கிருபையை என்றென்றைக்கும். இது மேசியா, ஆண்டவராகிய யெகோவா மேசியா. சரி, சொல்லிட்டு வர்றாரா? 30வது என்ன சொல்றாரு? அவன் பிள்ளைகள் என் நியாயங்களின்படி நடவாமல் என் வேதத்தை விட்டு விலகி என் கட்டளைகளை கை கொள்ளாமல் என் நியமங்களை மீறி நடந்தால் அவர்கள் மீறுதலை விளாசினாலும் அவர்கள் அக்கிரமத்தை வாதைகளினாலும் தண்டிப்பேன். ஆனாலும் என் கிருபையை. ஒரு நிமிஷம் தாவீதை பத்தி சொல்லிட்டே வந்தவரு என்ன சொல்லிட்டாரு? 29வது வசனத்துல அவன் சந்ததி என்றைக்கு நிலைத்திருக்கும். அப்ப சந்ததியை பத்தி பேச ஆரம்பிச்சிடுறாரு. தாவீதை பத்தி சொன்னவரு அந்த சந்ததி பத்தி சொல்ல ஆரம்பிச்சிடாரு. அப்ப சந்ததியில என்ன சொல்றாரு? அவன் பிள்ளைகள் என் நியாயங்கள் படி நடவாமல். அந்த மாதிரி பண்ணாங்கன்னா என்ன பண்ணுவானா? 32வது என்ன சொல்லுது? அக்கிரமத்தையும் வாதைகளாலும் தண்டிப்பேன். இது எதுவும் சொல்றாரு? அவருடைய ஜனங்கள் நம்ம ஒரு பிள்ளைகள். சரி, இன்னொரு சங்கீதம் 72வது சங்கீதம் வாங்க. எல்லாம் 72வது சங்கீதம் எடுத்து எடுத்துறீங்களா? அங்க வாசிக்க.
72 சங்கீதம். ஒண்ணுல இருந்தா ஆ 714 சாலமோனை பற்றிய சங்கீதம். யாவே தேவனே, ராஜாவுக்கு ராஜாவின் குமாரனுக்கு உம்முடைய நீதியையும் கொடுத்தரலும். அவர் உம்முடைய ஜனங்களை நீதியோடும் உம்முடைய ஏழைகளை நியாயத்தோடும் விசாரிப்பார். பர்வதங்கள் ஜனத்திற்கு சமாதானத்தை தரும், மேடுகள் நீதியின் விளைவோடு இருக்கும். ஜனத்தில் சிறுமைப்படுகிறவர்களை அவர் நியாயம் விசாரித்து ஏழையின் பிள்ளைகளை ரட்சித்து இடுக்கண் செய்கிறவனை நொறுக்குவார். சூரியனும் சந்திரனும் உள்ள மட்டும் அவர்கள் உமக்கு தலைமுறை தலைமுறையாக பயந்திருப்பார்கள். கொஞ்சம் கவனமா நான் சொல்றது அப்படியே நேர 17 அவருடைய நாமம் என்றென்றைக்கும் இருக்கும். சூரியன் உள்ள மட்டும் அவருடைய நாமம் சந்தான பரம்பரையாய் நிலைக்கும். மனுஷர் அவருக்குள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். எல்லா ஜாதிகளும் அவரை பாக்கியமுடையவர் என்று வாழ்த்துவார்கள். 72 மேல என்ன வாசிச்சோம்? சாலமோனை பற்றிய சங்கீதம். யாரோட சங்கீதம் அது? இருபதாவசனம் என்ன சொல்லுது பாருங்க. தாவீதோட சங்கீதம். அவங்கதான் அவரோட ஈசாயின் புத்திரனாகிய தாவீதின் ராஜாவுக்கு உங்களுடைய நியாயத்தில் ராஜா இருக்காரு, தாவீது. தாவீது ராஜா இருக்காரு. ராஜாவுக்கு உங்களுடைய நியாயத்திற்குள்ளையும் ராஜாவின் குமாரனுக்கு உங்களுடைய நீதியும் கொடுத்துள்ளும். சாலமோன் திட்டார். சொல்லிட்டதெல்லாம் சொல்லிட்டு 17 என்ன சொல்றாரு? அவருடைய நாமம் என்றைக்கும் இருக்கும். சாலமோனை பத்தி சாலமோனை பத்தி தாவீது சொல்றாரு. ஆனா இந்த காரியங்களை பாக்குறப்ப சாலமோன் நாட்கள் நிறைவேறித்தா, சாலமோன் என்ன பண்ணாரு, தாவீது என்ன பண்ணாரு பார்த்துட்டு இந்த இது வரப்படும். ரொம்ப முக்கியம். அப்பதான் இந்த 2 சங்கீதமும் 72 சங்கீதம் 89 சங்கீதத்துக்கும் நல்ல ஒப்பிட்டு பார்க்க முடியும். 72 8 89 25 ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க. 72 8 பாருங்க, வாசிங்க. ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும், நதி தொடங்கி பூமியின் எல்லைகள் வரைக்கும் அவர் அரசாழ்வார். இப்ப 89 25 பாருங்க. 89 25 அவன் கையை சமுத்திரத்தின் மேலும் அவன் வலது கரத்தை ஆறுகள் மேலும் ஆளும்படி வைத்தேன். பாருங்க, அதுக்கு எவ்வளவு கனெக்ஷன் பாருங்க. சரி, இப்போ இது சாலமோனை பத்தி தாவீதுக்கு தேவன் அருளிய காரியம் எல்லாம் நிறைவேறித்தா என்ன பார்க்க போறோம். இதை நம்ம பார்க்கணும்னா இன்னைக்கு நிறைய பேர் சபைகள் எப்படி சொல்லி கொடுக்குறாங்க, சங்கீத நீதிமொழிகள் வாசிக்க, சங்கீத நீதிமொழிகள் வாசிச்சா போறோம். இல்ல, சாமுவேல் வாசிக்கணும், முதல் 5 புத்தகங்கள் வாசிக்கணும், எல்லாம் வாசிக்கணும். உங்களோட வசனம் சம்பூர்ணமும் சத்தியம். ராஜாக்களை வாசிக்கணும், நாடகமா எல்லாம் பார்த்தா தெரியும். அப்போ தாவீதுக்கும் சாலமோனுக்கும் இடைப்பட்ட காரியத்தை இங்க நாம் பார்க்கிறோம் இந்த 2 சங்கீதங்களில். தாவீதுக்கும் சாலமோனுக்கும் இடைப்பட்டதை நம்ம எங்க மெயினா பார்க்க முடியும்னா, சாலமோன் எப்ப ராஜா ஆனாரு? 7 வயதுல ராஜா ஆனாரா இல்லையா? 7 வயதுல ராஜா ஆனாரா இல்லையா? ஆமா ஆமா, 1 ராஜாக்கள் முதல் அதிகாரத்தில் வந்தது. 1 ராஜாக்கள் முதல் அதிகாரமா?
நாளாகமம் படிங்க. 1 நாளாகமம் 23 ஆலயத்தில் இருக்கிறப்ப இளவயதா இருக்கேன்னு சொல்லி சொல்லுவார். இருபத்தி 22 அதிகாரம் 1 நாளாம் 22 அதிகாரம் 5ஆம் வசனம் பாருங்க. பக்கம் 532. தாவீது, என் குமாரனாகிய சாலமோன் வாலிபனும் இளைஞனுமாய் இருக்கிறான். யாவே தேவனுக்கு கட்டப்படும் ஆலயம் சகல தேசங்களிலும் கீர்த்தியும் மகிமையும் உடையதாய் விளங்கும்படி மகா பெரியதாய் இருக்க வேண்டும். ஆகையால் அப்போ இளம் வயதுல அதான் அந்த சொப்பனத்துல தோன்றப்ப கூட கேட்கிறாரு, உனக்கு என்ன வேணும்னு கேட்டேன் கேட்கிறப்ப இந்த ஜனங்களாம், அப்ப நான் ரொம்ப இளம் வயது, எனக்கு இந்த ஜனங்களை மேய்க்கிறதுக்கான ஞானத்தை எனக்கு தாருங்க. ஏன்னா எங்க அப்பா ஜனங்களை மேய்ச்சாரு, ஆடுகளை மேய்ச்சிருந்தவர அழைச்சி ஜனங்களை மேய்க்க வச்சிரு, இந்த ஜனங்களை மேய்க்கிறதுக்கு என் ஞானத்தை எனக்கு தாங்க, ஏன்னா இளம் வயது அப்படிங்கிறார். இப்ப இளம் வயதுல இவர் ராஜா வர்றார். இந்த காரியத்தை நம்ம கூர்ந்து பாருங்க. அந்த 2 சங்கமம் எங்கன்றப்ப 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். எல்லாருக்கும் 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 424. 2ஆம் அதிகாரம் 1ல இருந்து 10 வரைக்கும் வாசிங்க. 1ல இருந்து 10 வரைக்கும் வாசிங்க. பக்கம் 423. தாவீது மரணமடையும் காலம் சமீபித்த போது அவன் தன் குமாரனாகிய சாலமோனுக்கு கட்டளையிட்டு சொன்னது, நான் பூலோகத்தார் யாவரும் போகிற வழியே போகிறேன். நீ திடன் கொண்டு புருஷனாயிரு. நீ என்ன செய்தாலும் நீ எங்கே போனாலும் எல்லாவற்றும் புத்திமானாய் இருக்கிறதற்கும் யாவே தேவன் என்னை குறித்து உன் பிள்ளைகள் தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்மாவோடும் எனக்கு முன்பாக உண்மையாய் நடக்கும்படிக்கு தங்கள் வழியை காத்து கொண்டார். இஸ்ராயலின் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கத்தக்க புருஷன் உனக்கு இல்லாமல் போவதில்லை என்று சொன்ன தம்முடைய வார்த்தையை திடப்படுத்துகிறதற்கும் மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி நீ உன் தேவனாகிய யாவே தேவனுடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் நியாயங்களையும் சாட்சிகளையும் கைக்கொள்ள அவர் வழிகளில் நடக்கும்படிக்கு அவருடைய காவலை காப்பாயாக. ஜெருயாவின் குமாரனாகிய யோவாப் இஸ்ராயேலின் 2 சேனாதிபதிகளாகிய நேரின் குமாரன் அப்னேருக்கும் ஏத்தேரின் குமாரன் அமாசாவுக்கும் செய்த காரியத்தினால் எனக்கு செய்த குற்றத்தை நீ அறிந்திருக்கிறாயே. அவன் அவர்களை கொன்று சமாதான காலத்திலே யுத்த காலத்து ரத்தத்தை சிந்தி யுத்த காலத்து ரத்தத்தை தன் அறையில் உள்ள கச்சையிலும் தன் கால்களிலும் இருந்த பாதரட்சையிலும் வடிய விட்டானே. ஆகையால் உன் யுக்தியின் படியே நீ செய்து அவனுடைய நரைமையை சமாதானமாய் பாதாளத்தில் இறங்க ஒட்டாதிரு. கீழையாத்தியனான பர்சிலாவின் குமாரருக்கு தயை செய்வாயாக. அவர்கள் உன் பந்தியிலே சாப்பிடுகிறவர்களுடன் இருப்பார்களாக. உன் சகோதரனாகிய அப்சலோமுக்கு முன்பாக நான் ஓடி போகையில் அவர்கள் என்னை ஆதரித்தார்கள். மேலும்
பகூரின் ஊரானான பென்யமீனாகிய கேராவின் மகன் சீமேயி உன்னிடத்தில் இருக்கிறான். நான் மக்னாயிமுக்கு போகிற நாளிலே அவன் என்னை கொடிய தூஷணமாய் தூஷித்தான். ஆனாலும் அவன் யோர்தானிலே எனக்கு எதிர்கொண்டு வந்தபடியினால் நான் உன்னை பட்டயத்தாலே கொன்று போடுவதில்லை என்று யாவேரின் மேல் அவனுக்கு ஆணையிட்டுக் கொடுத்தேன். ஆனாலும் நீ அவனை குற்றமற்றவன் என்று எண்ணாதே, நீ புத்திமான், அவனுடைய நரைமையில் இரத்தத்துடன் பாதாளத்தில் இறங்க பண்ண நீ அவனுக்கு செய்ய வேண்டியதை அறிவாய் என்றான். பின்பு தாவீது தன் பிதாக்களுடைய நித்திரையடைந்து தாவீதின் நகரத்தில் அடக்கம் பண்ணப்பட்டான். நல்ல பாருங்க, இந்த சம்பவத்தை நீங்க நல்ல கண்களுக்கு முன்னால கொண்டு வரணும் மனத்துல. தாவீது வயசாகி போயிடுறாரு. வயசாகி போறப்ப என்ன நடக்குது? அங்க ஒரு சூனைமையால் வந்து அவருக்கு அட்டன் பண்றாரு. ஒரு இள வயதான ஒரு ஸ்திரியை கொண்டாந்து வைக்கிறாங்க மணல் உண்டாகும்படிக்கு. இந்த காலகட்டத்துல தேசத்துல என்ன நிலவரம்? ராஜான்னு இருக்காரு, ஆனா அவர் எப்படி இருக்கிறார்? வயது சென்றவரா இருக்கிறார். ராஜ்யபாரம் பண்றது கஷ்டம், பரிபாலனம் பண்றது. இந்த டயத்துல என்ன ஒரு ராஜா இல்லாத நிலவரம் மாறி இருக்கிறது. அப்ப என்ன சம்பவிக்கிறது? முதல் அதிகாரத்துல 1 ராஜாக்கள் முதல் அதிகாரத்துல அதோனியா தன்னை ராஜாவாக கொள்ளுகிறார். நடக்குதா இல்லையா? ஆமா, நடக்குது. ஏன் மத்தவங்க யாருமே உண்மையை ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேன்றீங்க? புரியுது. அப்போ அதோனியா ராஜா வர டயத்துல அப்போ ஒரு ராஜா இல்லாத ஒரு நிலவரம். ஆனால் தேவன் தாவீதுக்கு என்ன ஆணையிட்டாரோ அது நடக்கணும். தாவீதுக்கு என்ன ஆணையிட்டாரோ அது நடக்கணும். 89 கடைசியில பார்த்தது அது நடக்கணும். ஆனா இந்த அதோனியா ராஜா வரப்ப அந்த தேவன் என்ன செய்யறாரு? தீர்க்கதரிசி ஆகிய நாத்தானை கொண்டுதான் நிறைய காரியம் செய்யறாரு. தாவீது பாவம் செய்தப்போ நாத்தானை கொண்டுதான் பேசுறாரு. அதே மாதிரி தாவீது இன்னொரு தடவை பாவம் செய்தப்ப, இன்னொரு தடவை பாவம் இருப்ப தேவனுக்கு விரோதமா செய்தப்ப யாரை கொண்டு பேசுறாரு? தீர்க்கதரிசியை கொண்டு பேசுகிறார். என்னது அது? என்ன சொல்றாரு? நாத்தானை கொண்டு சொல்றாரு, நீயே என்று குற்றவாளின்றார். இப்ப நாத்தானை கொண்டு தேவன் ஏன்னா ராஜ்யபாரத்தை திறப்படுத்த ஆணையிட்டேன், தன் வாயிலான ஆணையிட்டு ஒரு விதை தாவீதுக்கு ஆணையிட்டேன். 89 வாக்கியத்துல பார்த்தோம். நான் பிசகுவதில்லை, அதை நிறைவேற்ற போறார். அப்ப இந்த காலகட்டத்துல சாலமோன் இன்னும் எப்படி இப்ப ஒரு இளைஞன் தான், அவனுக்கு ஒண்ணும் தெரியாது. இந்த காலகட்டத்துல சாலமோனை கொண்டு ராஜா வைக்கிறாங்க. அப்ப தாவீதுக்கும் சாலமோனுக்கும் எப்படிப்பட்ட ஒரு இது? கொஞ்ச காலம்தான். ஏன்னா தாவீது இருந்த நாட்கள் எல்லாம் அவனுக்கு போராட்டம் தான். பாவம், எப்பக்கத்துலயும் போராட்டம். அதனால்தான் அந்த ஆலயத்தை நீ கட்ட வேண்டான்ட்டார். அப்ப தாவீது போராட்டம் அதுதான் இருந்திருப்பாரு தவிர பிள்ளைகளோட எங்க நிறைய முதல்ல சவுலோட ஓடுறாரு. அதுக்கு பிறகு வராரு. வந்த பிறகு நான் திரும்ப அப்சலோம் திரும்ப ஓடுறாரு. அப்போ பிள்ளைகளோட நேரம் செலவழிக்கிறதுக்கு பிள்ளைகளோட ஒரு அந்த அளவுக்கு இருந்திருக்காது தாவீது. இப்படிப்பட்ட நிலைமையில விருத்தாப்பிய வயதான காலத்துல அதோடைய ராஜாவாகத்துல சாலமோனை கொண்டு வந்து ராஜாவாக்குறான். ராஜாவாக்கிட்டு அப்பதான் இந்த 2ஆம் அதிகாரத்துல இதை பத்தி இதுக்கு முன்னால சாலமோன் சில காரியத்தெல்லாம் செய்யறாரு. 2ஆம் அதிகாரத்துல நம்ம சொன்ன காரியத்தெல்லாம் வாசிச்சோம். அந்த முதல் 9 வசனங்கள்ல 9 வசனங்கள்ல என்னென்ன பார்த்தோம்? வாசிக்க கேட்டோமே, என்னென்ன பார்த்தோம்? பட் ஏன் அவர் எல்லாம் அப்படியே ரிவெஞ்சா வச்சிருந்தாரு பிரதர்? யாரு? தாவீது தான் எல்லாம் அப்ப மன்னிச்சு விட்டாரு. இப்போ வந்து பையன் சொல்லி இதெல்லாம் நீ அவங்க பழிவாங்கன்ற மாதிரி சொல்றாரு. தப்பு தானே? நல்ல கேள்வி. அவன் கேட்ட கேள்வி புரிஞ்சுதா? புரிஞ்சுது. அவருக்கு இடிச்சுன்றவங்க எல்லாம் வந்து தண்டியாம ஆனாலும் குற்றாத அப்படின்றத சொல்லி சாலமோன் சொல்லுவார். இல்ல
இந்த கேள்விக்கு நான் ஒரு பதில் சொல்ல விரும்புறேன் பாருங்க. ஒன்னு சாமுவேல் 25 அதிகாரம். 1 சாமுவேல் 25 என்ன பாக்குறோம்? புக்கை திறக்காம பைபிளை திறக்காம சொல்ல முடியுமா? சாமுவேல மரிக்கிற அந்த சம்பவங்கள் வரும். 1 சாமுவேல் 25. அபிகாயிலை மனம் புரிய போகிறார் தாவீது. அதுக்கு முன்னால நாபாலோட ஒரு என்கவுண்டர். கர்மேல் பர்வதத்தில் இருக்கிற நாபாலத்துல தாவீது என்ன பண்றாரு? தன்னுடைய ஆட்களை அனுப்பி மயில் கத்திரிக்கிற கேள்விப்பட்டோம், எங்க வாலிபர்களுக்கு ஏதானும் உங்களால ஆனந்த கொடுங்கன்னு கேட்கிறாரு. தெரியுதா? ஞாபகம் இருக்கா? வேதம் நல்ல வாசிங்கன்னா என்னோட நல்ல சந்தோஷமா வர முடியும் நிறைய. அதனாலதான் நான் ஆரம்பத்திலே கேட்கிறேன், ஒரு வாரம் வேதம் வாசிங்களா, வேதம் வாசிங்களா, வேதம் வாசிச்சா ரிஜாய்ஸ் பண்ணலாம். எப்படி காலேஜ் படிக்கிறவங்கிட்ட ஹோம்ஒர்க்கு எல்லாம் பண்ணி படிச்சாதான் காலேஜில் போய் உட்கார்றப்ப ப்ரொஃபஸர் சொல்லிக் கொடுக்குறப்ப புரியும். இல்லைன்னா எப்படி இருக்கும்? குர்ன்னு கற்பா முடிச்சு சுத்துமே வருஷம் முடிச்சுட்டு அந்த மாதிரிதான் இருக்கும். இல்ல காலேஜ் போறவங்க தான் அந்த அனுபவத்தை. அதே போல நம்ம இதை பார்க்கறப்ப வேதம் நிறைய வாசிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிஜாய்ஸ் பண்ணலாம். இங்க நாபால் என்ன பண்றாப்புல? நாபாலுக்கு தாவீது சாதகமா எல்லாரும் செஞ்சப்ப, ஆனால் தாவீது தன்னுடைய ஆட்களை அனுப்பி ஒரு சின்ன ஒத்தாசை கேட்கிறப்ப நாபால் என்ன சொன்னாப்புல? நாபால் என்ன சொல்ற? உனக்கு ஏன் நான் செய்யணும் அப்படின்ற மாதிரி பண்ணுவாரு. 10ஆம் வசனம் பாருங்க, 10-11. 1 சாமுவேல் 25 10-11 பாருங்க. பக்கம் 375. நாபால் தாவீதின் ஊழியக்காரருக்கு பிரதி உத்தரமாக, தாவீது என்பவன் யார்? ஈசாயின் குமாரன் யார்? தங்கள் எஜமான்களை விட்டு ஓடி போகிற வேலைக்காரர் இந்நாளில் அநேகர் உண்டு. நான் என் அப்பத்தையும் என் தண்ணீரையும் என் ஆடுகளை மயில் கத்தரிக்கிறவர்களுக்காக நான் அடித்து சமையல் பண்ணுவித்ததையும் எடுத்து இன்ன இடத்தார் என்று நான் அறியாத மனுஷருக்கு கொடுப்பேனோ என்றான். இதனால தாவீதுக்கு என்ன ஆயிடுறது? கோபம் வந்துடுறது. கோபம் வந்த உடனே என்ன சொல்றாப்புல? நேர 21ஆம் வசனம் வாங்க. 21-22. தாவீது தன் ஜனங்களை நோக்கி, அவனுக்கு வனாந்தரத்தில் இருக்கிறதை எல்லாம் வீணாகவே காப்பாற்றினேன். அவனுக்கு உண்டானதினெல்லாம் ஒன்றும் காணாமற் போனதில்லை என்றால் நன்மைக்கு பதிலாக அவன் எனக்கு தீமை செய்தான். அவனுக்கு உண்டான எல்லாவற்றிலும் சுவரில் நீர் விடும் ஒரு நாய் முதலாய் பொழுது முடியும் மட்டும் நான் உயிரோட வைத்தால் யாவீரேவன் தாவீதின் சத்துருக்களுக்கு அதற்கு அதிகமாகவும் பாருங்க, இவர் செய்யறதுக்கு தேவனவரை சாட்சி எழுதுகிறார். கோபம் வந்துடுறது. நான் அவ்வளோ தூரம் அவனுக்கு காப்பாற்றி எல்லாம் பண்ணேன், நான் போய் இந்த ஒரு சின்ன இது கேட்கறப்ப என்ன பண்ற அப்படி இந்த மாதிரி பண்ணிட்டான்னு சொல்லி அவனை ஒழிச்சு கட்டிடான் பாரு அப்படிங்கிறார். என்னோட கூட சேர்த்து கொண்டு மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம் பாருங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44, 45 2 வசனம் பாருங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம் 45ஆம் வசனம் 43ஆம் வாசிங்களேன். பக்கம் 8. உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்ருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராயிருப்பீர்கள்.
அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். பாருங்க, இன்னொன்னு கூட வாசிங்க. லூக்கா 23:34 வசனம், எல்லாரும் தெரிஞ்ச வசனம். லூக்கா 23:34. அப்பொழுது யாசுவா மேசியா, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை போறோம். நான் ஆரம்ப காலத்துல என்னை தொட்டு நான் அழுத ஒரு வசனம் இது. ஆண்டவருக்கு சாட்சியா சொல்றேன். என்னை தொட்டு இந்த வசனம் என்னை தொட்டு நான் அழுத, இன்னைக்கு அழுவேன். தவறு செய்வது மனித குணம், அதை மன்னிப்பது தெய்வ குணம்ன்றது. அந்த தெய்வ குணத்தை இவர் ஒருத்தர் தான் காட்டினார். பூமியில வந்து அவர் யாரும் காட்டல. இவர் தான் தெய்வம், இவர் தான் ஒரே தெய்வம், பூமிக்கு வந்த ஒரே தெய்வம். இப்ப ஏன் இதை சொல்றேன்னா, அந்த தாவீது தேவன் இதயத்துக்கு ஏற்ற மனுஷன் நான் இல்லைங்கிற. தாவீதை தேவன் அழைத்தப்ப இதயத்துக்கு ஏற்ற மனுஷன் என்று தெரிந்து கொண்டு அழைத்து தன் ஜனங்களின் மேல் அவரை அதிபதியாக அவரை அபிஷேகம் பண்ணி வைக்கிறாரு. இப்படிப்பட்ட தாவீது சீமையை தூஷித்து வர்றப்ப, நாபால் தீமை செய்யறப்ப என்ன பண்றாரு? அவன் என்ன பண்ணிருப்பா? தீட்டு கட்டிருப்பாரு என்ற சீமையை தூஷிக்கிறப்ப அப்ப வந்து என்ன சொல்றாரு? வேண்டாம் வேண்டாம். அது ஏன் வேண்டான்றாரு? யாவே தேவன் அனுமதிச்சிருக்காருன்னு சொல்லுவாரு. அது போறப்ப ஓடி போறப்ப சீமையை தூஷிக்கிறப்ப அப்ப சொல்லுவாரு. வரப்ப அதுதான் ஒரு இது சொல்லுவார்ல, ஏதோ அந்த இதை தாண்டி நீ போன அப்படின்னா நீ அப்புறம் அது சாலமோன் சொல்றது. தாவீது திரும்ப வரப்ப சீமையை வந்து மன்னிப்பு கேட்கிறாரு. அப்ப உன்னை கொல்வதில்லைன்றார். ஆனா ஏன் அப்படி சொல்றாரு? அது வேதத்துல மறைவா இருக்கு. ஏனென்றால் அன்றைக்கு இவர் ராஜாவாகிறார். நான் இன்னைக்கு ராஜாவாகிறேன், அதனால யாரையும் கொல்ல மாட்டேன். ஆனா உள்ளுக்குள்ள அடக்கி வச்சிருக்கிறார். தாவீதுக்கு உள்ளுக்குள்ள எப்படி இருக்கு? அந்த பகைமை இருக்குது. அந்த நாபாலுக்கு அப்ப ராஜாவா இல்ல, நாபாலை சந்திக்கிறப்ப ராஜாவா இல்ல, சுத்தி தெரிஞ்சுட்டு இருக்கார் நாடோடி மாதிரி. அப்போ அந்த கோபத்தை ஃபுல்லா காட்டுறாங்க. இங்கே சீமையை கொல்ல வேண்டாம் ஏன் சொல்றாருன்னா, திரும்ப வரப்ப திரும்ப ராஜா வராரு. அப்சலோம் செத்து போடுறாங்க, திரும்ப வராரு. நான் இன்னைக்கு ராஜா வரேன், நான் இன்னைக்கு ராஜா வர்றதுனால இந்த நாள்ல நான் கொல்ல மாட்டேன். ஆனா மனசு உள்ள வச்சுக்கிறாரு. ஆனால் ஒரு கேள்வி பிரதர், தாவீது ஓடுறாருன்னா அதுக்கு முன்னாடியே சவுல் கிட்ட சொல்லியிருப்பார்ல, நான் வந்து தாவீதை தெரிந்து கொண்டேன்னு சொன்னதுனால தானே சவுல் அங்க துரத்தவே ஆரம்பிக்கிறாரு. இது அப்சலோம் திரும்பி வர்றாருல்ல, அப்போ இது நடக்கிறது. சீமையை எப்போ வரான் சிஸ்டர்? சீமையை தூசிக்கிறது கேட்கிறேன். அது எப்போ? அப்சலோம் தானே. நீங்க சவுலுக்கு ஏன் போயிட்டீங்க? சவுல் தான் முடிஞ்சு விட்டாரு, மரணம் அடைந்தாரு. 2 சாமுவேல் 19 வந்து என்ன ஜெனிட்டா? சாரி பிரதர். அப்போ உள்ளுக்குள்ள மறைச்சு வச்சிருக்கிறாரு. ஆனால் சாலமோனை காட்டிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார், தாவீதை காட்டிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார், மோசேயை காட்டிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார், தேவாலயத்தை காட்டிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். யார் அவர்? ஆண்டவராக. ஆனால்தான் பிதாவே அவர்களுக்கு மன்னியும், உங்களை சத்துருக்களை சிநேகிங்கள், சபிக்காதீர்கள், ஆசிரியர்கள். என்ன ஒரு மேன்மையான காரியம் பாருங்க. அதான் பார்க்க போறோம். இப்போ அந்த 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்துல இருக்கிறத வந்து ஒப்பிட்டு பார்க்க போறோம். இதையும் 72ஆம் சங்கீதத்தையும் 89ஆம் சங்கீதத்தையும் கனெக்ட் பண்ணி தான் பார்க்கணும். ஈசாஸ்டர் கேட்ட கேள்விக்கு இந்த பதில் ஓகே ஈசாஸ்டர்?
தான் புரியுது பிரதர். அப்போ பாத்தீங்கன்னா ஓல்ட் டெஸ்ட்மென்ட் பனிஷ்மெண்ட் ரிவெஞ்ச் அதான் பனிஷ்மெண்ட் சொல்ல முடியாது. மன்னிக்காம அது இப்ப இந்த லூக்கால படிச்சேன். அது நியூ டெஸ்டமென்ட் ஷார்ப். நியூ டெஸ்டமென்ட் ஷார்ப். அப்ப என்ன சொல்றா, பழைய ஏற்பாட்டுல ஒரு ஸ்திரீயோட விபச்சாரம் பண்ணா தப்புன்றார். இங்க என்ன சொல்ற, புதிய ஏற்பாட்டுல நீ கண்ணால பார்த்தாலே பாவம் செஞ்சாச்சு. அதோட ஷார்ப் இது. அதான் பிரதர், பழைய ஏற்பாட்டுல கண்ணுக்கு கண் பல்லுக்கு கண் சொல்லி அது வந்து அப்பயே இருந்தது இல்ல அந்த இது, தீமை செஞ்சா உனக்கு தெரி காட்டுறான்ற மாதிரி. இப்போ இந்த அதிகாரத்துல, இந்த 2ஆம் அதிகாரத்துல தாவீது சாலமோனுக்கு என்ன நல்லா சொல்றாரு? 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்துல வாசிச்சுங்க. முதல்ல என்ன நல்லா சொல்றாரு? நான் சாக போறேன், நீ என்ன செஞ்சாலும் யாவே தேவன் உனக்கு சொல்றபடி புத்திமானா இருந்து செய்யி. 2ஆவது வசனத்துல இருந்து 4ஆவது வசனம் வரைக்கும் ஒரு காரியம். அதுக்கு பிறகு 5ஆவது வசனத்துல இருந்து 9ஆவது வசனம் வரைக்கும் வேற சில காரியங்கள். நல்ல தெளிவாக பகுத்து வச்சுங்க. 2ஆவது வசனத்துல 4ஆவது வசனம் வரைக்கும் ஒரு காரியம், 5ல இருந்து 9 வரைக்கும் வேற சில காரியங்கள். 5ல இருந்து 9 எதுக்கு? நீதியை சரி கட்டுவதற்காக. ஆனால் அதற்கு மேலாக ஒரு காரியம் உண்டு, அதுதான் 2ல இருந்து 4 வரைக்கும். இந்த 2ல இருந்து 4 சாலமோன் பண்ணாரோ? 5ல இருந்து 9 வரைக்கும் பண்ணிட்டாரு. பண்ணாரா இல்லையா? யோவாப அழிச்சிட்டாரு, அபியத்தரை துரத்தி விட்டாரு, சீமைய கொண்டு போட்டார். தாவீது சொன்னதை அப்படியே நிறைவேற்றிட்டார். ஆனால் முதல்ல 2ல இருந்து 4 வரைக்கும் சொன்னாரு, அதை செஞ்சாரா? இல்லையே. அப்ப சாலமோன் எப்படிப்பட்ட ஞானவான்? 3000 நீதிமொழிகள் 5000 நீதிமொழிகள் எழுதினாரு. எப்படிப்பட்ட ஞானவான்? ஞானத்தை கொடுத்தாரு தேவன். அவர் பேர் என்ன? எதிதியா. 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 24, 25 2 வசனம் வாசிங்க. 2 சாமுவேல் ரிப்பீட் பண்ணுங்க. 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 24, 25. பக்கம் 399. பின்பு தாவீது தன் மனைவியாகிய பத்சேபாளுக்கு ஆறுதல் சொல்லி அவளிடத்தில் போய் அவளோடே சயனித்தான். அவள் ஒரு குமாரனை பெற்றாள். அவனுக்கு சாலமோன் என்று பெயரிட்டான். அவனிடத்தில் யாவே தேவன் அன்பாய் இருந்தார். அவர் தீர்க்கதரிசியாகிய நாத்தானை அனுப்ப அவன் யாவே தேவனின் நிமித்தம் அவனுக்கு எதிதியா என்று பெயரிட்டான். சாலமோன் என்கிற பெயர் யார் கொடுத்தாங்க? தாவீது பத்சேபாளோ கொடுத்திருக்காங்க. தாவீதோ பத்சேபாளோ கொடுத்த நாமம் சாலமோன். ஏன்? சமாதானத்துக்கு காரணம். சமாதானம் காரணம் கிடையாது. சமாதானம். ஆனால் தேவன் கொடுத்த நாமம் என்ன? எதிதியா. என்ன அர்த்தம்? யாவே தேவனுக்கு பிரியமானவன். யாவே தேவனுக்கு பிரியமானவன். இப்ப யாவே தேவனுக்கு பிரியமானவன் அந்த பேரை கொடுத்து அவன் எப்படி இருந்திருக்கணும்? தேவனுக்கு பிரியமா இருந்திருக்கணும். தாவீதை பத்தி என்ன சாட்சி கொடுத்தாரு? இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன். இப்ப சாலமோனை குறித்து என்ன பேர் கொடுக்கிறாரு? எனக்கு பிரியமானவன். எனக்கு பிரியமானவன். அப்ப பிரியமானவன்னா என்ன பண்ணிருக்கணும்? பிரியமான காரியங்கள் பண்ணி கட்டளைகளை கை கொண்டிருக்கணும். இவர் என்ன பண்ணிட்டாரு? இதை விட்டுட்டாரு. இவர்களையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும். இவர் இதை பண்ணாம அதெல்லாம் பண்ணாரு.
முதல்ல என்ன பண்ணோம்? மத்தேயு 6:33 என்ன சொல்லுது? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும். மத்தேயு 6:33 பாத்தீங்க. பக்கம் 10. முதலாவது யாவே தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். பாருங்க, இவர் என்ன பண்றாரு? கூட இதை முடிச்சுக்கிறாரு. இதை விட்டாரு. எப்படி விட்டாரு? இத சாலமன் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளாது எப்படி விட்டாரு? அந்நிய ஸ்திரீ. அவர் முதல்ல பண்ணது 1 ராஜாக்கள் 3 அதிகாரம் முதல் வசனம் எடுங்க. பக்கம் 426. சாலமோன் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனோட சம்பந்தம் கலந்து பார்வோனின் குமாரத்தியை விவாகம் பண்ணி தன்னுடைய அரண்மனையையும் யாவே தேவனுடைய ஆலயத்தையும் எருசலேமின் சுற்று மதிலையும் கட்டி தீரும் மட்டும் அவன் அவளை தாவீது நகரத்தில் கொண்டு வந்து வைத்தான். எகிப்தோட சம்பந்தம் வச்சுக்கான். நீ எகிப்துல வெளியே போனான்ட்ட, எகிப்துக்கு திரும்ப போகாதன்ற. நீ நிறைய பேர் எகிப்துக்கு திரும்ப திரும்ப போறாங்க. பழைய காரியத்துக்கு போகவே கூடாது. ராஜான்றா எப்படி இருக்கணும்? உபாகமம் 17 இந்த நியாய பிரமாணங்கள் ஒரு பிரதி எடுத்து சொல்றதுக்கு முன்னால உபாகமம் 17 16 இருந்து வாசிங்க. உபாகமம் 17 16 17. பக்கம் 246. அவன் அநேக குதிரைகளை சம்பாதியாமலும் அநேக குதிரைகளை தனக்கு சம்பாதிக்கும்படிக்கு ஜனங்களை திரும்ப எகிப்திற்கு போக பண்ணாமலும் இருக்க கடவன். இனி அந்த வழியாய் நீங்கள் திரும்பி போக வேண்டாம் என்று யாவே தேவன் உங்களுக்கு சொல்லி இருக்கிறாரே. எகிப்துக்கு போகாத, எகிப்துக்கு போகாத, எகிப்துக்கு போகாதான்னு நீ நிறைய பேர் என்ன பண்றாங்க? பழைய காரியத்திலே போறாங்க. ரட்சிக்கப்பட்டு சத்தியத்தை அறிய வந்தாச்சு. வந்த பிறகு திரும்ப பழைய காரியங்கள். சாலமோன் செஞ்ச தப்பு அது. பண்ணி அந்த இதுல போகக்கூடாது. நம்ம எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, நம்ம எந்த குடும்பத்துல இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, பிரிக்கப்பட்டு எடுத்தோமா பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவியத்தை வாழணும். அவ்வளோ கலந்து அவங்க கலவாயாக இருக்கு. 17 வசனம் வாசிங்க. அவன் இருதயம் பின்வாங்கி போகாதபடி அவன் அநேகம் ஸ்திரீகளை படைக்க வேண்டாம், வெள்ளியும் பொன்னும் தனக்கு மிகுதியாய் பெருக பண்ணவும் வேண்டாம். கொஞ்சம் போறோம் அப்படியே இருங்க. 4 எடுங்க. இதனால்தான் வேதத்தை வாசிங்க. 2 நாளாகும் 1 அதிகாரம் 14 வசனம் வாசிங்க. பக்கம் 544. சாலமோன் ரதங்களையும் குதிரை வீரரையும் சேர்த்தான். அவனுக்கு 1400 ரதங்கள் இருந்தது, 12000 குதிரை வீரரும் இருந்தார்கள். அவைகளை ரதங்களின் பட்டணங்களிலும் அவர்களை ராஜாவாகி தன்னிடத்தில் எருசலேமிலும் வைத்திருந்தான்.
ராஜா எருசலேமிலே வெள்ளியையும் பொன்னையும் கற்கள் போலவும் கேதுரு மரங்களைப் போலவும் பள்ளத்தாக்கிலே இருக்கிற காட்டத்தி மரங்களைப் போலவும் அதிகமாக்கினான். சாலமோனுக்கு இருந்த குதிரைகளும் புடவைகளும் எகிப்திலிருந்து கொண்டு வரப்பட்டது. ராஜாவின் வர்த்தகர் புடவைகளை ஒப்பந்த விலை கிரயத்துக்கு வாங்கினார்கள். அவர்கள் எகிப்திலிருந்து ஒரு ரதத்தை 600 வெள்ளிக்காசுக்கும் ஒரு குதிரையை 150 வெள்ளிக்காசுக்கும் கொண்டு வருவார்கள். அந்தபடியே ஏத்தியரின் சகல ராஜாக்களும் சீரியாவின் ராஜாக்களும் அவர்கள் மூலமாய் கொண்டு வரப்பட்டது. அந்தபடியே ஏத்தியரின் சகல ராஜாக்களும் இல்ல ராஜாக்களுக்கும் சீரியாவின் ராஜாக்களுக்கும் ராஜாக்கள் இல்ல, கரெக்டா வாசிக்கணும். ராஜாக்களுக்கும் ஏத்தியரின் சகல ராஜாக்களுக்கும் சீரியாவின் ராஜாக்களுக்கும் அவர்கள் மூலமாய் கொண்டு வரப்பட்டது. எதுக்கு இவன் தேவன் என்ன சொல்றாரு, உனக்கே நீ எகிப்து வாங்காத குதிரை வாங்காதான்றப்ப என்ன பண்ண ஏத்தியருக்கும் சீரியருக்கும் இவன் வாங்கி கொடுக்குறான். இது எதை காட்டுகிறது? திமிரு. இவன்கிட்ட எல்லாம் இருக்கு மேட்டிமை. அதான் அவன் இருதயம் மனமேட்டுமை அடையாதபடிக்கு உபாகமத்துல வாசிக்கிறோம். சாலமோன் பண்ண தப்பு இதுதான். எகிப்துக்கு போறது ஏன் எகிப்துக்கு போறாங்க? ஏசாயா அடுங்க. ஏசாயா 30வது வாசகம். ஒண்ணுல இருந்தவரது வாசகம் பக்கம் 834. பாவத்தோட பாவத்தை கூட்டும்படி என்னை அல்லாமல் ஆலோசனை பண்ணி என் ஆவியை அல்லாமல் தங்களை மூடிக்கொள்ள பார்க்கிறவர்களும் என் வாக்கை கேளாமல் பார்வோனின் பலத்தினாலே பிளக்கவும் எகிப்தின் நிழலிலே ஒதுங்கவும் வேண்டும் என்று எகிப்துக்கு போகிறவர்களும் ஆகிய முரட்டாட்டமுள்ள புத்திரருக்கு ஐயோ என்று யாவே தேவன் சொல்கிறார். பார்வோனுடைய பலன் உங்களுக்கு வெட்கமாகவும் எகிப்தினுடைய நிழலொதுக்கு உங்களுக்கு லட்சையாகவும் இருக்கும். அவர்கள் பிரபுக்கள் சோவானிலே போய் அவர்கள் ஸ்தானாதிபதிகள் ஆனேஸ் மட்டும் சேருகிறார்கள். ஆனாலும் தங்கள் சகாயத்துக்கும் பிரயோஜனத்துக்கும் உதவாமல் வெட்கத்துக்கும் நிந்தைக்குமே உதவும் ஜனத்தினாலே யாவரும் வெட்கப்படுவார்கள். நான் மறுபடியும் சொல்றேன், எகிப்து நம்பி போனீங்க, அது உங்களுக்கு என்ன ஆகும்? வெட்கம், நிந்தை தான் வரும். பழைய இதுல வந்தீங்கன்னா திரும்ப போகாதீங்க. இதுதான் தேவன் நமக்கு எச்சரிக்கிறார். சாலமோன் வாழ்க்கையை கொண்டு நமக்கு எச்சரிக்கிறது அதுதான். எகிப்துன்றது இந்த பழைய வாழ்க்கை, அடிமைத்தனம். இன்னும் அதுலயே போய் ஒண்டிக்க வேண்டியது. அதுல வெளியே கொண்டாண்டார் தேவன். திரும்ப அதுல போய் அதையே விரும்பி 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 அங்க போனா என்ன அர்த்தம்? என்ன வரும்? நமக்கு வெட்கமும் நிந்தையும் தான் வரும். ஏழாவது வாசிங்க. எகிப்தியர் சகாயம் பண்ணுவது உயர்த்தவும் வீணுமாம். ஆகையால் சும்மா இருப்பதே அவர்களுக்கு பலன். நீங்க போகாதீங்க, சும்மா இருங்க, நான் இருக்கிறேன், நான் யுத்தம் பண்ணுவேன். தேவன் சொல்றார். உனக்கு பிரச்சனையா? ஓடாத எகிப்துக்கு. அது பண்ண சாலமோன் பண்ண பெரிய தப்பு போல அதான் ஆரம்பம். அந்த மனதை எகிப்துல செலுத்தினான். 31 ஏசாயா 31 பாருங்க. 1 சகாயம் அடையும்படி இஸ்ராயேலுடைய பரிசுத்தரை நோக்காமலும் யாவே தேவனை தேடாமலும் எகிப்துக்கு போய் குதிரைகள் மேல் நம்பிக்கை வைத்து ரதங்கள் அநேகமாய் இருப்பதினால் அவைகளை நாடி குதிரை வீரர் மகா பெலசாலிகளாய் இருப்பதினால் அவர்களை நம்பிக் கொண்டிருக்கிறவர்களுக்கு ஐயோ. ஐயோ தேவன் சொல்றார். ஐயோ என்ன அர்த்தம்? ஆபத்து வரும். ஆபத்து வரும். ஆபத்து வரும். எங்க நமக்கு வெளிப்படுத்துறாரு? வெளிப்படுத்தல. வெளிப்படுத்தல் 18 உபத்திரவத்தை தள்ளுறது.
எகிப்தை நம்பிட்டு இருந்தீங்க. அது எந்த விதமான மாமிசமான காரியமா இருந்தாலும் சரி, உபத்திரவ காலத்துல தள்ளப்படுவீர்கள், தள்ளப்படுவோம். வாசிங்க 2 வாசிங்க தொடர்ந்து வாசிங்க. அவரும் ஞானம் உள்ளவர். அவர் தம்முடைய வார்த்தைகளை மறுக்காமல் தீங்கு வர பண்ணி தீமை செய்கிறவர்களின் வீட்டுக்கும் அக்கிரமக்காரருக்கு சகாயம் செய்கிறவர்களுக்கும் விரோதமாக எழும்புவார். எகிப்திய தெய்வம் அல்ல, மனுஷர் தானே. அவர்களுடைய குதிரைகள் ஆவியல்ல, மாம்சம்தானே. யாவை தேவன் தமது கரத்தை நீட்டுவார். அப்பொழுது சகாயம் செய்கிறவனும் இடறி சகாயம் பெறுகிறவனும் விழுந்து அனைவரும் ஏகமாய் அழிந்து போவார்கள். சகாயம் செய்கிறவன் யாரு? எகிப்து. சகாயம் பெறுகிறவன் அதுட்ட ஓடுறவன், 2 பேர் அழிவாங்க. உன் பழைய வாழ்க்கையை, பழைய காரியத்தை, பழைய எகிப்த நாடி நம்ம எங்க வந்திருக்கிறோம்? கொலேசியர் 1 அதிகாரம் 13ஆம் வசனம் பாருங்க. பக்கம் 275. இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்ப தேவன் என்ன பண்ணாரு? இருளில இருந்து, எகிப்தில இருந்து, உன்னுடைய பழைய காரியங்கள்ல இருந்து, உன்னுடைய பழைய குடும்பத்தில இருந்து, உன்னுடைய பழைய கெட்ட பழக்கத்துல, பழைய பாவத்தில இருந்து எல்லாத்தையும் உன்னை வெளியே கொண்டாண்டார். கொண்டாந்து எங்க கொண்டாந்து வச்சிருக்கிறாரு? உள்ள கொண்டாண்டார். குமாரனுக்குள்ள நம்மளை கொண்டாந்து வச்சிட்டார். மறுபடியும் தலை தூக்கி அங்க போனா அது என்ன? அப்ப என்ன ஆகும்? அதுதான் சொன்னார். அவர்களை தீங்கு வர பண்ணி, என்ன தீமை சகாயம் பெறுகிறவனும் சகாயம் 2 பேரும் போயிடுவாங்க. இந்த ஸ்கூல் நாடுலாம் நான் பார்த்திருக்கிறேன். அந்த எங்க காலத்துல 2 பேர் கிளாஸ்ல பேசிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? கிளாஸ் நடக்கிறப்ப எழுந்துடுறாமா, ஒத்தனால ஒத்தம்படி 2 பேரும் உன்னால நான் கேட்டேன், என்னால நீ கேட்டேன், தோப்பாரு கூட சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் நடக்கும். சாலமோன் பண்ண காரியம் அதுதான். மத்ததெல்லாம் பண்ணான். ஆனா என்ன முதல்ல என்ன பண்ணா? எகிப்துக்கு போய் அந்நிய காரியங்களை நாடினான். நீ எகிப்துக்கு போயானா அந்நிய காரியங்களை மாட்டுவேன். ஏன்னா அங்க இருக்கிற ஆவி எப்படிப்பட்ட ஆவி உனக்கு தெரியாம இருக்கணும். போய் மாட்டாத, இந்த ஆவியில போய் மாட்டக்கூடாது. அது இருளின் ஆவி, அந்த காலத்தின் ஆவி. அங்கே இஸ்ரேல் ஜனங்களை எப்படி தேவன் பாதுகாத்தார்? கோசே நாட்டிலே மாத்திரம் இருள் இல்லாத இருந்தது தன்னுடைய ஜனங்களுக்காக. அது எதற்கு ஒப்பனையா இருக்கிறது? தேவன் காட்டப்போகிற பிற்காலத்தில் காட்டப்போற ஒளிச்சத்திற்கு, அந்த ஒளி, அந்த ஆச்சரியமான ஒளி, எங்கே அந்த ஒளி இருக்கிறதோ அங்கே பாதுகாப்பு. எங்கே அந்த ஆச்சரியமான ஒளி இருக்கிறதோ அது பாதுகாப்பு. அதனால தேவன் என்ன பண்ணாரு? அந்த இருளிலிருந்து கொண்டாந்து அன்பின் குமாரனை ராஜ்யத்துக்கு உட்படுத்தினார். தேவன் நமக்கு கொடுத்துருக்க மெய்யான ஒரு காரியம். 1 Corinthians 1:9 வாசிக்க. பக்கம் 226. தம்முடைய குமாரனும் நம்முடைய ஆண்டவராய் இருக்கிற யாசுவா மேசியாவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த யாவே தேவன் உண்மை உள்ளவர். அப்ப நம்ம ஐக்கியம் எங்க இருக்கணும்? அங்கதான் இருக்கணும். எகிப்துக்கு போக கூடாது, மற்ற காரியங்களுக்கு போக கூடாது. இப்ப சாலமோன் என்ன பண்ணாரு? அதுதான் தேவனை கீழ்ப்படி. அது எப்படி? அது 1 ராஜாக்கள் திரும்ப அழகான ஒரு வார்த்தை பாருங்க. அது எதை ஒப்பனை ஆயிடுதுன்னா 4 பக்கம் 1 ராஜாக்கள் 2:3 நான் வாசிக்கிறேன். நீ என்ன செய்தாலும் எங்கே போனாலும் 424 பக்கம் 1 ராஜாக்கள் 2:3 நீ என்ன செய்தாலும் எங்கே போனாலும்
எல்லாவற்றிலும் புத்திமானாய் இருக்கிறதற்கும் யாருடைய என்னை குறித்து உன் பிள்ளைகள் தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்மாவோடும், அதாவது தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்மாவோடும், இதான் மத்த 22:37 சொல்றார் ஆண்டவர். உன் தேவனாகி யாவையே உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. அங்கே மூல பாஷையில் அங்க பயன்படுத்தப்பட்ட எந்த வார்த்தை அந்த மத்த 22:37 அதே வார்த்தை யோவான் எழுதிய சுவிசேஷம் 21 அந்த 16 பார்க்கிறப்ப, யோனாவின் குமாரனாக சீமோனே, நீ இவர்களின் மென்னில் அதிகமாய் அன்பாய் இருக்கிறாயா, அதே வார்த்தை. அப்ப அந்த அன்புன்றது என்னது? அவருக்கு ஃபெய்த்ஃபுல்லா உண்மையா இருக்கிறது, உண்மை உத்தமமா இருக்கிறது தான் அன்பு. தேவனுக்கு உண்மை உத்தமமா இருக்கிறது தான் அன்பு. உண்மை உத்தமனா என்ன? எப்பயும் அவர் கொடுத்துதான் சார்ந்திருக்கணும், அந்நிய காரியங்களை சார்ந்திருக்கூடாது. அதுல இருந்து வெளியே கொண்டாண்டார். மறுபடியும் அங்க போய் சாஞ்சன்னா அவருக்கு அன்பு கூறுதல் அல்ல. சாலமன் செஞ்சது அதுதான். அப்ப சாலமன் இதை செஞ்சதுனாலதான், இப்படி செஞ்சதுனாலதான் தேவன் இப்ப வந்துருங்க 72 சங்கீதத்துக்கு 89 சங்கீதத்துக்கு வந்திருக்க. இப்படி மடிச்சு வச்சுருங்க 72 சங்கீத்தையும் 89 சங்கீத்தையும். என்ன சொல்றாரு? அவனை 72:8 நம்ம சொன்ன, ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும், நதி தொடங்கி பூமி நல்லவர்கள் வரைக்கும் அவர் அரசாளுவார். இப்ப இன்னைக்கு கூட இங்க ஹமாஸ் தீவிரவாதிகளை அந்த பண்றப்ப பாலஸ்தீனுக்கு சப்போர்ட்டா நீங்க நிறைய டிவி எல்லாம் பார்த்திருப்பீங்க, யூடியூப் எல்லாம். பாலஸ்தீன் சப்போர்ட் எல்லாம் என்ன பண்ணாங்க தெரியுமா? பிளாக்கார்ட்ஸ் வச்சுட்டு ஃப்ரம் ரிவர் டு த சீ. எவ்வளவு பேர் பாத்தீங்கன்னு தெரியாது. ஃப்ரம் ரிவர் டு த சீ we will dream. யாரு? பாலஸ்தீனியர். தேவன் விடுவாரா? தேவன் விடுவாரா? இவன் தான் எழுதுற. தேவன் யாருக்கு எழுதி வச்சாரோ அவங்களுக்கு தான் சொந்தம். சாலமோன் ஆட்சி பண்ணாரு. ஆனால் ஆட்சி பண்றப்ப என்ன பண்ணாரு? கட்டளைகள் சொல்லவில்லை, விட்டாரு. அதனால அது போச்சு. சாலமோன் தான் இஸ்ரேலோட 3வது ராஜ்யம், 3வது ராஜா. 3வது ராஜாவோட இணைக்கப்பட்ட ஒரே இஸ்ரேலா இருந்து திருந்து போய்விட்டது. அது பிறகு கிடையாது அவரோட. சரி, அப்போ இது எப்போ ஒரு சமுத்திரத்தை ஆள போறாரு? ஜகரியா 9:10 பாருங்க. 9:10 வாசிங்க. 9:9:10 வாசிங்க. பக்கம் 1098. சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரி. இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார். எப்ராயிம் நின்று ரதங்களையும் எருசலேமில் நின்று குதிரைகளையும் அற்று போக பண்ணுவேன். யுத்த வில்லும் இல்லாமற் போகும். அவர் ஜாதிகளுக்கு சமாதானம் கூறுவார். அவருடைய ஆளுகை ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும், நதி தொடங்கி பூமியின் எல்லைகள் பரியந்தமும் செல்லும். அப்ப இது யாரு குறிக்கிறது? குறிக்கிறது. அப்ப 72 சங்கீதம் சாலமோனை பத்தி சொன்ன மாதிரி இருந்தாலும் சாலமோன் காலம் நிறைவேறலது. அததான் நான் ஒரு விதை தாவீதுக்கு பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிட்டேன் 89:35. தாவீதுக்கு நான் போய் சொல்லேன். தாவீது சொன்னார். ஆனா தாவீதுக்கு சொன்னது எங்க நிறைவேறுது? ரோமர் 1:5 அதுதான். பக்கம் 207.
மாமிசத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி யாவே தேவனுடைய சுதன் என்று மரித்தோரில் இருந்து உயிர் தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாயிருக்கிறார். அப்போ தாவீதின் சந்ததியில வந்தவர் லூக்கா 1:33 பாருங்க. பக்கம் 77. அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். யாவையாகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றார். பாருங்க, சாலமோனை பத்தி சொல்ற மாதிரி இருந்தாலும் ஆனா சாலமோன் நிலை நிற்கவில்லை. சாலமோன் ஏன் நிலை நிற்கவில்லை? தன் மனதை எகிப்துக்கு செலுத்தினான். அதான் ஃபர்ஸ்ட் பண்ண காரியம். அது மூலமா தான் கேட் அது நுழைஞ்சது. எகிப்து மூலமா என்ன வந்தது? ஏத்தி இருக்கு, சீரி இருக்கலாம் வருது. குதிரை வருதா இல்லையா? எகிப்து மூலமா ஏத்தி இருக்கு, சீரி வாசல்ல 2-4 அதிகாரத்துல. ஆமா ஆமா. அப்ப இந்த ஸ்திரீகள் எல்லாம் அப்படிதான் வந்தது. குதிரை வர மாதிரி குதிரை பின்னாலே வரும். ஏன்னா அவர் குதிரைகள் ஆவியல்ல மாம்சம் தானே என்றார் ஏசாயால. இதெல்லாம் வருது, நமக்கு தெரியாம நிறைய காரியம் பின்னால் நடக்குது. தேவன் தம்முடைய 10 தூதர்களை வைத்து நம்மை காக்கிறார். அதே வேளையில பிசாசு எப்படி இருக்கிறான்? எவனை விழுந்துவான் போன்று கர்ஜிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி தெரிகிறான். நம்ம ஜாகிரதையா இருக்கணும். தேவனை அண்டிக் கொள்ளுங்கள், பிசாசுக்கு எடுத்து நில்லுங்கள், அப்போதான் விலகி போவான். தேவனுக்கு கீழ்படியுங்கள். அதை விட்டுட்டு இந்த காரியத்தை தெரியாம திரும்ப 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 நம்ம பழைய காரியங்களே போய் சிக்கின்றனா லஞ்சை தான். சாலமோன் செஞ்ச காரியம் இதுதான். அப்ப இந்த 74 சங்கீதம் 89 சங்கீதம் தாவீது தேவன் ஆணையிட்ட ஆணையை எங்க நிறைவேற்ற போகிறார்? ஆண்டவர் தான். அப்போ நம்ம யாரோட ஐக்கியமா இருக்கும்படி அழைத்திருக்கிறார்? யாஷுவா மேசியாவோட, சாலமோனோடையோ தாவீதோடையோ இல்லை. இப்ப நம்ம அழைப்பு, நம்ம தேவன் எப்படி அழைத்திருக்கிறாரு? குமாரனோடு ஐக்கியமா இருக்க பிடிக்கும். அப்பதான் அவர் சொன்ன இந்த காரியங்கள் எல்லாம் அவர்களை நிறைவேறும், நம்மிலையும் அவர்கள் நிறைவேறும். நல்லா புரிஞ்சதா? 72 சங்கீதம் 89 சங்கீதத்துல தேவன் பேசிய காரியம் சாலமோனை பத்தி பேசிய மாதிரி தாவீது சாலமோனை பத்தி பேசிய மாதிரி இருந்தாலும் சாலமோனிலே தாவீது சாலமோனை வச்சு நினைச்சு பேசுறாரு. ஆனா அது நிறைவேறல. ஆனால் அது ஆண்டவர். ஏன்னா பிற்காலத்துல இந்த மக்கள்லாம் செய்த அக்கிரமத்தை தேவன் என்ன பண்ணாரு? தன்னுடைய குமாரன் மீது மிலாற்றினால் அடித்தார். அதான் 89:32 வாசிக்கிறோம். அவர்கள் மீறுதலை மிலாற்றினாலும் அவர்கள் அக்கிரமத்தை வாதைகளினாலும் தண்டிப்பேன். நம்ம மேல வர வேண்டிய மிலாற்றடி, நம்ம மேல வர வேண்டிய வாதைகள் எல்லாம் யார் மேல வைக்கப்பட்டது? ஆண்டவர் மேல வைக்கப்பட்டது. இப்ப நம்மை தப்பிப்பதற்காக அவர் தன் தோளின் மேல் எல்லாத்தையும் எடுத்தார். இப்ப நம்ம இதெல்லாம் எதுக்கு எச்சரிப்பா இருக்கிறது? சாலமோன் அவ்வளவு பெரிய ஞானம், நல்ல ஆரம்பம் நல்லா இருந்தது. ஆனா முடிவு என்ன ஆச்சு? போச்சு. நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டேன், நீ விலகி விட்டாய் என்று உன் பேர் எனக்கு குறை உண்டுகிறார். சாலமோன் தூக்கம் ஞானம் எல்லாம் இருந்து எதிரியான்ற பேர் வச்சிருந்தாலும் என்ன ஆயிடுறாப்புல? நீ உலகத்துல அப்படித்தான் இருக்கிறாங்க. இன்னொரு வசனம் வாசிப்போம். வர்றாங்க எல்லாம் கேட்கறாங்க. லூக்கா 8:14 பாருங்க. பக்கம் 91. முன்னுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். சாலமோன் வந்தாரு, ஞானத்தை பெற்றுக்கொண்டாரு.
கேட்ட உடனே போய் பிரபஞ்சத்திற்குரிய கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் அப்புறம் சிற்றின்பங்களினாலும் இந்த காரியங்கள் சாலமோனுக்கு இருந்தது. அப்ப நமக்கு இருக்கா லௌகிக கவலைகள், இந்த காரியங்கள், சிற்றின்பம், அல்பம் இருக்கா? அப்படியே நாம் முள்ளுள்ள இடத்துல முள்ளுள்ள எண்ணங்களாய் காணப்படும், சுட்டரிக்கப்படுவதே முடிவு என்று எபிரேயர் 6 வாசிக்கிற பிரியமானவர். ஆனால் அதே எபிரேயர் 6:10 ஆனால் நன்மையான இடத்துல உண்டுங்கிற. இப்ப வாசிங்க லூக்கா 8:15 நம்ம எப்படி இருக்கணும் தேவன் சொல்றார். சாலமோனை போல இல்லாமல் நம்ம எப்படி இருக்கணுமா? வாசிங்க. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாயிருக்கிறார்கள். நல்ல நிலம். பூமி எப்படி ஆச்சு? சபிக்கப்பட்டது. ஆனா அது எப்ப நல்ல நிலம் மாறுது? பாடுபட்டு ரட்சிப்பை கொடுத்து பூமியை திரும்ப புதுப்பிக்க இது பண்ண போறாரு. அதுதாங்க இப்ப நமக்கு சாலமோன் இல்ல, ஒரே வழி ஆண்டவர் தான். அப்ப நம்ம எப்படி இருக்கணுமோ உண்மை. அது இங்கிலீஷ்ல வாசிங்க, லூக்கா 8:15. இங்கிலீஷ்ல வாசிங்க. சார் ஜான் But the ones that fell on the good ground are those who haven't heard the word, kept with a noble and good heart, keep it and bear fruit with patience. Thank you. Noble and good heart. NKJV, NIV la படிக்கிறேன் brother. But the seed on good soil stand for those with a noble and good heart, who heard the word, retain it, and by persevering produce a crop. KJV I read. But that on the good ground are they which in an honest and good heart. Honest. Honest என்னது? ஏமாற்ற கிடையாது, மாறுபாடு கிடையாது. ஹானஸ்ட் அப்படியே தேவன் என்ன சொல்றாரோ அதை கேள்வி கேட்கறது கிடையாது. ஹானஸ்ட் அப்படியே நல்ல அது அப்படிப்பட்ட நலன் தான் தேவன் எதிர்பார்க்கிறார். அந்த நலன் தான் 30, 60, 100 கொடுக்கும். சாலமோனை போல இருக்க வேண்டாம் பிரியமானவர்களே. எகிப்துக்கு போக வேண்டாம். பழைய காரியங்களை நாம் ஐக்கியம் வச்சு கொள்ள வேண்டாம். பழைய காரியங்களை விட்டு வெளியே வாங்க. அப்பதான் நமக்கு விமோச்சம், நமக்கு மோட்சம். இதுதான் சாலமோன் தாவீது கொடுத்த கட்டளையில சாலமோன் எதெல்லாம் பண்ணாரு, எதெல்லாம் விட்டாரு பாக்குறப்ப முன்பு எழுதியெல்லாம் எதுக்கு நமக்கு போதனைலாம் எச்சரிப்புலாம் எழுதியிருக்குது பெரியமானவர்கள். ஒரு சரணம் மாத்திரம் பாடுமா, பாடி முடிப்புமா? யாஸ்வாமேஸ்யாப்பில் செல்லுவோம், உலகை என்றும் ஜெயிப்போம், ஜீவ வார்த்தை கீழ்ப்படிவோம், என்றும் அவரோடு வாழ்ந்திடுவோம். தேவகுமாரனே மனுஷகுமாரனே, தேவகுமாரனே மனுஷகுமாரனே, என்றும் உம்மையே சேவிப்போம் சேவிப்போம், நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். யாஸ்வாமேஸ்ய நாமத்தினால் இன்பமுண்டு யாவருக்கும், நன்றியுள்ள இதயத்துடன் கூடினோம் இந்நாளிலே. பரலோக பிதாவே, தர்மையான ஓய்வு நாளின் சாயங்கால வேளையில உம்முடைய வேதத்தை நாங்கள் திறக்கும் போது எங்கள் மனக்கண்களை, எங்கள் இருதயங்களை, எங்கள் செவிகளை திறந்த தயவுக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம்.
நாங்கள் கேட்டபடி பிதாவே, சாலமோனும் தாவீதோ அல்ல, சாலமோனை காட்டிலும் பெரியவர், தாவீதை காட்டிலும் பெரியவர். எங்களை ரட்சிக்க வந்த தெய்வம் ஆண்டவராக யாசுவா மேசியா, அவரை மாத்திரம் நாங்கள் எடுத்துக்கொள்ளும். அவரோடு எங்கள் ஐக்கியம் எங்களுக்கு இப்படியாய் எங்களை அழைத்த இந்த அழைப்பில் நாங்கள் முடிவு குறைந்த நிலை நிற்க எங்களுக்கு அனுகிரகம் பண்ண முடியாது, எங்களை உதவி செய்ய முடியாது செபிக்கிறோம். தேவனே, எகிப்துக்கு போகாமல் நாங்கள் யார்கிட்ட போனோம்? பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே நாங்கள் யாரிடத்திலே போவோம்? ஜீவனுள்ள வார்த்தைகள் உங்களிடத்தில் வல்லவே இருக்கிறது என்று. அப்படியாக தேவனே, ஜீவனுள்ள வார்த்தைகள் உள்ள அவர்களுக்கு மாத்திரம் என்றால் அந்த வார்த்தைகள் அவர் சொன்னாரே, நான் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று சொன்னாரே. மாமிசமான குதிரைகளாகிய எகிப்துக்கு நான் அவளை நம்பி மோசம் போய் விடாதபடிக்கு ஆவியாயிருக்கிற, ஜீவனாயிருக்கிற, வல்லமையாயிருக்கிற உடைய வார்த்தைகளை கொடுக்கிற உடைய வார்த்தையாகிய அந்த ஜீவ வார்த்தையாகிய மேசியாவை மாத்திரம் நாங்கள் சார்ந்து கொண்டு ஜீவிக்க முடியாது. ஒவ்வொருவருக்கும் உதவி பண்ண முடியாது சொல்லிக்கிறோம். எங்கள் காண்கிற குற்றம் குறைகளெல்லாம் தயவாய் எங்களுக்கு மன்னித்து எங்களை அங்கீகரித்து இந்த நாளிலே நாங்கள் எடுக்கிற இந்த பிரதிஷ்டையில அந்த நாள் மேசியாவுடைய நாளிலே அவருடைய சாயலாக நாங்கள் மாற்றப்படும் வரைக்கும் இதுல உறுதியாய் நினைத்து ஓங்கி வளர எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி பண்ண முடியாது சொல்லிக்கிறோம். நாளில் கொடுத்த வார்த்தைகளுக்காய் துதிக்கிறோம். இந்த வார்த்தைகளை எங்கள் இருதயங்களில எழுதப்படுத்தும் இதாக இதற்கு சாட்சிகளாக நாங்கள் ஜீவிக்க எங்களுக்கு உதவி பண்ண முடியாது சொல்லிக்கிறோம். ஆண்டவர் மீட்பருமாகி யாசுவா மேசியாவின் உயிர் தெழுந்த வல்லமையுள்ள திருநாமத்தில் ஜெபிக்கிறோம். அன்பின் பரலோக பரிசுத்த யாவே என்று நாம தேவ பிதாவே. ஆமென், ஆமென்.